விநாயகர் சதுர்த்திக்கு வந்து கூடுதல் கட்டுப்பாடு விதிச்சிருக்கிறாங்க. புதிய விநாயகர் சிலைக்கு வந்து இங்க அனுமதிகள் கிடையாது. போன வருடம் எந்த விநாயகர் சிலை வச்சோமோ அதே இடத்துல மட்டும்தான் விநாயகர் சிலை வைக்கிறதுக்கான அனுமதி இருக்கு. அதனால அரசாங்கம் என்ன பண்ணணும், நிபந்தனைகளை வந்து தகர்க்கணும். புதிய விநாயகர் சிலை வைக்கிறதுக்கான கட்டுப்பாடுகள் நிறைய இருக்கு. அதனால அந்த நிகழ்ச்சியை வந்து அந்த இதை வந்து தடுத்துக்கணும். மேற்படி வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல வந்து விநாயகர் சதுர்த்தி விழாவை வந்து அரசு விழாவாக அறிவிச்சிருக்காங்க. அதே போல நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து விநாயகர் சதுர்த்தி விழா வந்து அரசு விழாவாக அறிவிக்க வேணும். எப்படி ரம்ஜானுக்கு வந்து நோன்பு கஞ்சிக்காக அரிசி வழங்குறாங்களோ அதே போல விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கும் அரிசி வழங்கணும். ரம்ஜானுக்கு எப்படி நம்ம முதலமைச்சர் கலந்துக்கிறாங்களோ அதே மாதிரி ஏதாவது ஒரு கோயில்களில் அவரும் கொல்கட்டை சாப்பிட்டு விநாயகர் சதுர்த்தி விழாவிலையும் கலந்துக்கணும். இது வந்து இந்து முன்னேற்ற கழகம் சார்பாக நாங்கள் கோரிக்கையா வைக்கிறோம் அவருக்கு. டி.கே. ஹரிகிருஷ்ணன், இந்து முன்னேற்ற கழக மாநில செயலாளர். ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. அது சமயம் இந்து முன்னேற்ற கழகம் சார்பாக தமிழகம் எங்கும் நாங்கள் மிக விமர்சையாக கொண்டாட உள்ளோம். திருப்பூர் மாவட்டத்தில் பொறுத்தளவில் திருப்பூர் மாவட்டத்தில் இந்து முன்னேற்ற கழகம் சார்பாக 501 விநாயகர் சிலைகளை வைக்க நாங்கள் முடிவு செய்துள்ளோம்.